ஃபர்ஸ்ட் வெல்கம் வெல்கம் சொல்லிங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ராயன் சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டர்ஸில் இப்போ ஓடிட்டுருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தனுஷோடைய பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே தனுஷ் அண்டு ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு ரொம்ப வருஷமாக சினிமா கண்டென்ட் போட்டு ரொம்ப நல்லாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் தான் போட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சினிமா கண்டென்ட்டை இறக்கிக்கேன். ஸோ அது ஒரு ராயன் படத்தோடைய மூவி ரிவ்யூவோட. ஸோ படம் எப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு டீசெண்டான வாட்ச் படமான எனக்கு இருந்துச்சு. பட் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு தனுஷோடைய நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, என்னமா நடிச்சிருக்காங்க. எப்பா நான் கண்ணன்லேயே அந்த மனுஷனை பார்த்த நடிப்புக்கே நான் ரொம்ப இதுவாயிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேறு லெவலில் கிழிச்சுப்பான் மனுஷன் கண்ணன் படத்தில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபன்னாக ஜாலியாக இருந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக சைலண்ட்டாக எப்படி அந்த தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் இருக்க கேரக்டர் அண்ணனுக்கும் தங்கச்சி இருக்கிறோம் எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடிச்சிருக்கா போல தனுஷ். சட்டிக்கிருக்கா போல் வேறு லெவல் நடிப்பு. அண்டு காளிதாஸ் ஜெயராம் அண்ட் சஞ்சய் கிருஷ்ணன் 2 பேருமே தனுஷ்க்கு ஒரு ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சூப்பரான நடிப்பு அமைச்சிருக்காங்க. அண்டு வேறு லெவலில் ஒரு இது வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு துஷாரா விஜயன் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதான் நான் நடிச்சிருக்காங்க. ஆனால் தங்கச்சிக்கு கரெக்டாக செட்டாகி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று அப்படின்னா ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் தான் அப்படியே தராதாக இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸு வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க அப்படி தான் சொல்லுவேன். அண்டு எஸ்டே சூர்யா அவர் சொல்லாங்க மாநாடு படத்துலேயே அந்த மனுஷன் நடிப்பு பார்த்து நான் வளர்ந்துட்டாங்க. அப்படியே குறிப்பாக ஜிகில் தண்டா டபிள்யூ அவர் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகுவாரான்ஸ்க்கு ஈக்குவலாகவே நடிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு ஒரு வேறு லெவலில் நடிப்பு நடிச்சிருந்தாரு. வில்லன் கேரக்டர் பர்ஃபெக்டாக இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாமோ எனக்கு தோணுச்சு. நான் அந்தளவுக்கு சரியாக யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அப்படி பெட்டராக ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டர் அப்படி தனுஷ்க்கும் எஸ்டே சூர்யாக்கும் அந்த காம்பினேஷனை செதுக்கிக்கும் தேட்டரில். பட் அது தனுஷ் மிஸ் பண்ணிட்டாரு. பட் அவர் ஒரு லீட்டாக பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு நம்ம அல்பனா மொழி அண்ட் அவங்க ஒரு டீசெண்டாக ஒரு ரோல் கொடுத்து பண்ணியிருக்காங்க. தனுஷ் இதை பற்றி டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. தனுஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே 2மே ப்ளஸ் தான் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே வேறு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு நிறைய சீன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அண்டு ஓரளவுக்கு பார்க்க வேண்டிய படம்னா ராயன். ஸோ வேறு லெவல் படம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ரிவ்யூஸ் பற்றிக்கும் சில இடங்கள் மிக்ஸ்டாகவும் சில இடங்கள் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அந்த டவுட்டும் இல்லை. அந்த கலெக்ஷனும் நல்லா பண்ணியிருக்கு. இப்போ ராயன் படம் ஃபுல்லாக 50 crore வந்து போயின்னா தேட்டர்ஸில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னை பற்றிக்கும் படம் வர்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். தனுஷோடைய கெரியரில் 58 மூவினா நிறைய படங்கள் சொரப்போம். குறிப்பாக காட்டி வர படம் ஜப்பானு அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் சொரப்பிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ மகாராஜாவும் படம் வந்துச்சு D50. அது வந்து விஜய் 50 நம்ம விஜய் சேதுபதி அம்பராறு படம் மகாராஜா. அந்த படமே வேறு லெவல் ஹிட்டு. இப்போ 2வது லிஸ்ட்டில் இப்போ D50 படம் ராயன். இந்த படம் வந்து தனுஷ்க்கு அம்பராறு படமாக ஹிட்டு கொடுப்பதில் எந்த டவுட்டும் இல்லை. மியூசிக் போட்டுருக்கோம் ரஹ்மான் சும்மா வெத்துட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். கிழிச்சு தள்ளிச்சுக்காரு. ஏன்னா ரஹ்மான் போட்டிருக்கான். அவரோட மியூசிக் எப்பவுமே வேறு லெவலில் தான் அதே மாதிரி தான் செஞ்சு விட்டுருக்காரு. அண்டு வேறு லெவலில் படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக்கும் செம்ம. அண்டு ஸ்க்ரீன் ப்ளே தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரத்தம் அடிக்கிற ஃபைட்டு அதெல்லாம் வேணும்னா போய் இந்த படம் பாருங்க. உங்களுக்கு அதெல்லாம் வேணான்னா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இந்த படம் பார்க்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வேறு படம் தான். நான் இந்த படம் போய் பார்த்தேன். அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி தான் சொல்லுவேன். ஸோ நெகட்டிவ்ஸ்னால் எனக்கு பெருசாக இங்கே நெகட்டிவ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் சில நேரங்கள் என்னென்ன இது அப்படின்ற மாதிரி நான் இருக்கும். குறிப்பாக என்னடா இது அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு சரியாக ஞாபகம் இந்த நெகட்டிவ்ஸ் தான் பெருசாக தெரியல. ஆனால் அந்த இது இருக்குல்ல, நம்ம சந்தீப் கிருஷ்ணனை வெட்டுவாங்கள்ல, அதுலேயே ஒரு எஸ்டே சூர்யா வந்ததுக்கு முன்னாடி அந்த இது மாதிரி இருக்கும்ல, அந்த நெருப்பு வச்சு கொட்டுறது அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நான் கேட்கணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கழுத்து வச்சு கொட்டுறது கட்டி வெட்ட இருக்கிறதுலாம் அந்தளவுக்கு சரி அந்தளவுக்கு இல்லை. ஸோ பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா பண்ணால் அந்த ஒரு டீசெண்டான பண்ணால் நெகட்டிவ் பெருசாக இது தெரியல. ஆனால் எனக்கு அதான் நான் சரியாக பேசலை. நான் நெகட்டிவ்ஸ் பற்றி ஃபுல்லாக பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன். அண்டு எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் வந்துச்சு, இந்த எஸ்டே சூர்யாவுடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருந்துச்சு. சர்வநாகவன் பொறுத்தவரைக்கும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் டீட்டெயிலாக கேரக்டர் கொடுத்துருக்காரு. பட் ஆனால் தனுஷ் இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணியிருந்திருக்கும். பட் ஆனால் அவர் நல்லா டீசெண்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. தனுஷ் செல்வராகவன் ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு எஸ்டே சூர்யா மட்டும் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணினா கரெக்டாக இருந்திருக்கும். அதான் எனக்கு ஒரு நெகட்டிவ் வந்துச்சு.
மற்றபடி எனக்கு என்ன பெருசாக நெகட்டிவாக தெரியல. ஸோ அந்த அளவுக்கு தெரியல. அதனால் பெஸ்ட் யூஸ் கேட்டு மட்டும் நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ மற்றபடி எல்லாம் பாசிட்டிவ் தான். ஸோ எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ யாரும் படம் ரொம்ப பிடிச்சி கமெண்ட் சொல்லுங்கள். அண்டு நான் இப்போ எங்கள் பாப்பாண்டி அவ்வளோ பிடிக்காது. கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். தனுஷுடைய 2வது படம் D50 வெற்றி வர முடியும்னு நம்ம வேண்டிப்போம். ஸோ இப்படி பிடிச்ச நன்றி.